நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை நமக்கு ரத சப்தமிங்க. ரத சப்தமி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த ரத சப்தமி. சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி சொல்கிற ஒரு தினம் அப்படின்னே வச்சுக்கோங்க. தை திருநாளுக்கு தான் நம்ம சூரிய பொங்கல்லாம் வச்சு நன்றி சொல்லிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாளைக்கு சூரிய ஜெயந்தின்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது அவருக்கு பிறந்த நாள், சூரியன் பிறந்த நாள் நாளைக்கு. அப்படியேப்பட்டவருக்கு நம்ம வழிபாடு செஞ்சு நன்றி சொல்லணும் இல்லைங்களா? அதனால தாங்க நாளைக்கு தினம் ரத சப்தமி இவ்வளோ ஸ்பெஷல் டேவாக இருக்குது. நாளைக்கு காலையில் நம்ம தூங்கி எழுந்ததும் எப்பவும் போல் தலை ஸ்நானம் செய்யும்பொழுது பார்த்திங்களா, குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சளும் கல்லுப்பும் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 ஜென்ம பாவங்களை நமக்கு போக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எருக்க இலைங்க. இந்த எருக்க இலையை 7 எருக்க இலையை எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய கணக்கை பொறுத்து ஒரு நபருக்கு 7 இலைன்னு எடுத்துக்கோங்க.